திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னுடைய எல்லா பொறுப்பையும் ரிசைன் பண்ணிட்டாரு. அடுத்து சென்னைக்கு வந்து அவரு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பார். அவருக்கு முன்னால இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன சார்? சேலஞ்சஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகமான சேலஞ்சஸ் இருக்கு. கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப தமிழ்நாடு அரசியல் வந்து அவருடைய வாக்கு வங்கின்னு அவர் பிரதானமா வந்து சொல்லப்பட்டது, அவர் கிரியேட் பண்ணது பூரா ஆன்டி டிஎம்கே, ஆன்டி ஏடிஎம்கே. இதுதான் அவருடைய வாக்கு வங்கி. இப்ப விஜய் அவர்கள் உள்ளார வந்தனால என்னாச்சுன்னா, ஆன்டி டிஎம்கே, ஆன்டி ஏடிஎம்கே, ஆன்டி பிஜேபி, ப்ரோ பிஜேபி அந்த வாக்கையும் வந்து அவர் எடுத்திருக்கார். விஜய் அவர்கள் நம்ம சொல்ற மாதிரி அத்தனை இடத்துல இருந்தும் வாக்கு வங்கி எடுத்திருக்காரு. அதுதான் பிரதானமான உண்மை. அப்போ அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு வரும்போது இது ஒரு பெரிய சேலஞ்ச். இப்ப அவர் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணாரோ அது பூரா இப்ப அங்க போயிடுச்சு விஜய் அவர்கள்ட்ட. அப்ப இன்னைக்கு அந்த வாக்கு வங்கி வந்து உடனே டக்குன்னு இவரால எடுக்க முடியுமான கஷ்டம். நீங்க இருக்கிறத விட்டுட்டீங்க. இனிமேல் நீங்க ஒருத்தர்ட்ட கொடுத்ததை வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து அவங்களா வந்து ஏதாவது பிரதானமான தப்பு பண்ணினாலே ஒழிய அந்த வாக்கு வங்கியை எடுக்க முடியாது.